தழுவுதல் என்றால் ஓர் உயிருக்கு விரோதமான காரியம் என்று ஒப்புக்கொள்ளப்படுமா? இன்றே தீர்ப்பு வழங்கலாமே. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. வேறு தழுவுதல் குற்றம் என்றால் சிவபெருமானை என்ன செய்வீர்கள்? அவருக்கு மட்டும் புரிகிறது வைரமுத்து விவகாரமாக பேசுகிறானே என்று. நம்மை தேடி உணவு வந்தால் என்ன? சிவபெருமான் என்பவன் சிவன், கடவுள் என்பதெல்லாம் இந்து மதத்தின் நம்பிக்கை. ஜல்லிக்கட்டு காளைக்குத்தான் எங்கள் வீடுகளில் முதல் மரியாதை. இதற்கு எதிரான தீர்ப்பு வழங்கினால் கூட தமிழர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஜல்லிக்கட்டு அது தமிழ் வார்த்தை அல்ல. மாடு பிடித்தல் அது வட்டார வழக்கு. இலக்கிய சொல் இதற்கு ஒரு சொல் ஏறு தழுவுதல். உச்சநீதிமன்றத்தை பணிவோடு கேட்கிறேன், மத்திய அரசை நான் பணிவோடு கேட்கிறேன், தமிழர்கள் அல்லாத மாற்று கலாச்சாரவாதிகளையும் இந்த ஏறு தழுவுதலை எதிர்க்கிற கூட்டத்தையும் பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். எங்கள் தமிழர்கள் சொல்லில் பண்பாடு வைத்திருக்கிறார்கள். ஏறு தழுவுதல், தழுவுதல் என்றால் காயப்படுத்துதல் என்று அர்த்தமாகுமா? தழுவுதல் என்றால் வதை என்ற துன்பம் வருமா? தழுவுதல் என்றால் ரணம் நேருமா? தழுவுதல் என்றால் ஓர் உயிருக்கு விரோதமான காரியம் என்று ஒப்புக்கொள்ளப்படுமா? தாய் குழந்தையை தழுவுகிறாள், காயப்படுத்துவதற்கா? காதலன் காதலியை தழுவுகிறான், வன்முறை செய்வதற்கா? அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைத்திருந்தால், அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டால், அவசர சட்டமே தேவையில்லையே, இன்றே தீர்ப்பு வழங்கலாமே. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. ஏறு தழுவுதல் குற்றம் என்றால் சிவபெருமானை என்ன செய்வீர்கள்? அங்கே ஒருவர் மட்டும் வரலாற்று புன்னகை புரிகிறார். அவருக்கு மட்டும் புரிகிறது வைரமுத்து விவகாரமாக பேசுகிறானே என்று. 4 யுகங்களை தாண்டி மனிதன் வந்திருக்கிறான். ஒன்று வேட்டை யுகம், இன்னொன்று வேளாண்மை யுகம், 3வது தொழில் யுகம், 4வது கல்வி யுகம், இந்த தொழில்நுட்ப யுகம். இந்த 4வது யுகத்திலும் கூட இன்னும் அழிந்து போகாத எச்சங்களை உடைய யுகம் வேளாண்மை யுகம். வேளாண்மை தோன்றி வெறும் 10,000 ஆண்டுகள் தான் ஆயின. 10,000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் என்பது காலப்பெருங்கடலில் ஒரு 10 துளிகள், அவ்வளவுதான். இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வேட்டையாடி கொண்டிருந்தான். வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு நிலம் சொந்தமில்லை. வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு குடியிருப்பு இல்லை. உணவை தேடி அவன் அலைந்தான். அது வேட்டை கலாச்சாரம். சலித்து போனான். வேட்டையில் அவனும் பலியானான். இடங்களை இழந்தான், நிலங்களை துறந்தான், இல்லம் இல்லாமல் அலைந்தான். ஆனால் உணவு கிடைக்கவில்லை. வேட்டையாடி தீர்த்த காடுகள் நிறைய வந்து விட்டன. விலங்குகள் வெளியேறிவிட்டன. ஒருவனுக்கு தோன்றியது ஒரு சிந்தனை, உணவை தேடி நாம் போவதற்கு பதிலாக நம்மை தேடி உணவு வந்தால் என்ன என்று ஒரு மனிதன் சிந்தித்தான். அந்த சிந்தனையின் விளைச்சல் தான் வேளாண்மை. நம்மை தேடி உணவு வர வேண்டும். அப்படி நம்மை தேடி உணவு வர வேண்டும் என்றால் நதிக்கரை ஓரம் வேண்டும். மனிதர்கள் மட்டும் அதற்கு பயன்பட மாட்டார்கள், விலங்குகளின் துணை வேண்டும். மாட்டை வசக்கி ஏரில் பூட்டினால் சிவபெருமான் என்பவன் சிவன், கடவுள் என்பதெல்லாம் இந்து மதத்தின் நம்பிக்கைகள். ஆனால் மானிடவியல் வரலாற்றின்படி நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஒன்று உண்டு. எவன் ஒருவன் காட்டு மாட்டை வசக்கி தன் வசப்படுத்தி ஏரில் பூட்டி அதில் சவாரி செய்தானோ அவனுக்கு பெயர் சிவபெருமான் என்று மனித இனம், நம் தமிழ் இனம் வழங்கியது. அவன்தான்
மாட்டை வசக்கி முதலில் ஏரில் பூட்டியவன், அதில் சவாரி செய்தவன். அதனால் அந்த மாட்டையே அவனுக்கு விடையேறிய பெருமானாக, அவனுக்கு அந்த மாட்டையே வாகனமாக தமிழ் இனம் வழங்கி அழகு பார்த்தது. ஈபிகோவின் சட்டத்தின்படி மாட்டை வசக்கி பூட்டியவன் சிவபெருமான் என்றால் எந்த விதியின் கீழ் சிவபெருமானை கைது செய்வீர்கள்? ஜல்லிக்கட்டு காளைக்குத்தான் எங்கள் வீடுகளில் முதல் மரியாதை. உழவன் பட்டினி கிடப்பான், ஜல்லிக்கட்டு மாட்டை பட்டினி விட மாட்டான். உழைக்கும் பெண் இழைத்திருப்பாள், பருத்தி விதை ஆட்டாமல் மாட்டுக்கு போடாமல் தூங்க மாட்டாள். வீட்டு இளையர்கள் பட்டினி கிடப்பார்கள், மாட்டுக்கு சோளத்தட்டை அறுத்து போடாமல் தூங்க மாட்டான். தங்களை விட தங்கள் மாடு ஆரோக்கியமாக, தங்களை விட தங்கள் மாடு வலிமை உடையதாக, தங்களை விட தங்கள் மாடு பெருமையுடையதாக திகழ வேண்டும் என்றுதான் ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்க்கிறவன் நினைக்கிறான். நான் திருமணம் செய்து கொள்ளலாம், நான் நிலம் வாங்கலாம், நான் உழலாம், நான் தனிவெளி பயணப்படலாம், எந்த சுடுகாட்டையும் கடந்து போகலாம், எவன் வந்து எதிர்த்தாலும் யாரடா நீ என்று எதிர்த்து போராடலாம் என்ற உறுதியை பெறுகிறான். அந்த உறுதியின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்திய இறையாண்மை இதை அனுமதிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் இதற்கு எதிரான தீர்ப்பு வழங்கினால் கூட தமிழர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்ற உறுதியை நான் இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.